வணக்கம் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரு வேலட்டில் இருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரியர் எப்படி இருக்குது, அந்த கார் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, காரை வந்து ஃபுல்லாகவே நம்ம பிளாக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுடைய லோகோடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஏன்னா சேனலுடைய லோகோவே பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுற மாதிரி பெரும் வாலெட்டுன்னு போட்டிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டு கிரில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாட்டாவுடைய ஹாரியர், ஓகேங்களா, பெரிய வண்டி. டாட்டாவுடைய ஹாரியர் 5 சீட்டர் உள்ள வண்டி தான் ஹாரியர் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டு, ஓகேங்களா, சின்னதாக ஹெட்லைட்டு, சின்னதாக ஃபாக் லேம்ப்பு, பெரிய டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பார் மாதிரியான ஒரு எல்இடி லைட்டு. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா டிஆர்எல் தான். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு பெரிய ஒரு டிசைன் வந்து லுக்கு பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்கணும், கிளாஸினஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு லுக்கோடு இருக்கும். ஸோ ரொம்பவே இங்கேருந்து பாருங்கள் வண்டியை நல்லா ஜெய்ஜாண்டிக்காக பெரிய வண்டியை போனோம், பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தான ஒரு வண்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டயர் வந்து பார்த்திங்கன்னா 18 பெரிய டயருங்க. செம்மையான ஒரு ஃபுல்லாகவே வந்துட்டு அலாய் வீல், ஓகேங்களா, நல்லா பிளாக்காக இருக்குது வண்டி. வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டிக்கு அதுவும் அந்த மேலே ரூஃப் அந்த ஃபுல்லாக பிளாக்னஸ்ஸாக கொடுத்துருக்கனால இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக கொடுத்துருக்காங்க அலாய் வீலுமே. அதில் வந்து ஹைலைட்டே வந்து அந்த பிளாக்னஸ்ஸாக கொடுத்துட்டு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு பிளாக்னஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ அதுவுமே வந்து செம்மையாக இருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ரேயர் பக்கம் வருவோம். ரேயர் பம்பரு, ரேயர் பம்பரில் இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்ல் லேம்போடைய அந்த ஃபினிஷிங் வந்து அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே இது வரைக்கும் அழகாக அப்படியே வரும். இது லோகோ வந்து பார்த்திங்கன்னா பழசில் வந்துட்டு இப்படி டாட்டான்னு போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு பட்டாலே ஒரு மினுக்கிற மாதிரி ஒரு கிளாஸினஸ் லுக்கில் கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா பம்பரில் சென்சார், பார்க்கிங் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னாண்ட இங்கே ஒன்று ரெண்டு சென்சார் தான் வரும். ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா 360க்கு சரௌண்டிங்கான வியூவை கொடுத்துருங்க. கேமரா பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஓஇ கேமரா, ஓகேங்களா, ஓஇ கேமரா கொடுத்துருக்காங்க. ரேயர் வைப்பரு, ஓகேங்களா, ஒவ்வொரு வேரியண்ட்டு பற்றும் மாறும். ரேயர் வைப்பரு, இந்த டெய்ல் லேம்பு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த லுக்கு பாருங்கள். இது தண்ணி போயிருக்கு சொல்லி இதில் ஏதோ மிஸ்டேக் ஆகி உடஞ்சி, ஆனால் வந்து தண்ணி போகாது. ஒரு மாதிரி இதை ஸ்டெப் அப்படி இறங்கி அப்படி போகும். இது ஒரு மாதிரியான டிசைனுங்க. அதே மாதிரி டெய்ல் லேம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டா இது ஒரு டிசைன். ஸோ பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். ஸோ இப்போ காட்டுற மக்கள் அந்த பக்கத்தில் வந்து, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க அசாட் ஆட்டோ பிரேக்கிங் நீட் டிஸ்டன்ஸ். இதில் அடாஸ் லெவல் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி வரவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இப்போ வர எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா அடாஸ் லெவல் 2ல் கொண்டு வந்துட்டுருக்காங்க. 3, 4, 5லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு இன்னும் நிறைய ரோடு கண்டிஷன்ஸ்லாம் பக்காவாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ளே நம்ம போகிறோம். லெஃப்ட் சைடில் நார்மலாக என்ன ரைட் சைடில் பார்த்தோமோ அதே வியூவில் தான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயுமே இருக்கும் அலாய் வீல். அந்த சைடில் டிசைன் லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹாரியரு. அங்கேட ஹாரியரில் ஹெச்சு காணுங்கன்னு கேட்கலாம். அது எங்கேயும் மிஸ் ஆகிட்டுருக்கு போல். ஸோ துடைக்கும் போதோ எடுக்கும்போது எங்கேயும் மிஸ் ஆகிட்டுருக்கு ஹாரியருடையது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது மிரர் வந்து மிரர் கேமராவில் 360 கேமராவுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஓஇ, ஓகேங்களா, ஒரிஜினல். ஸோ நிறைய பேர் வந்து பேஸ் வேரியண்ட் வாங்கிட்டு டாப் எண்ட் வேரியண்ட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வரும்போது ஓஇயே வந்து பக்கா பயங்கரமாக இருக்குங்க. ஓஇ தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி டிக்கியை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டிக்கியை வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. ஸோ ஓப்பன் ஆனோடனே உள்ளே அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம போனோடனே கிளஸ்டர் வந்து சும்மா க்ளோ ஆகிட்டு இருக்கோம். டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த இடத்துல பாருங்க, டிக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். கீ அன்லாக் பண்ண ஆட்டோமேட்டிக் டோர் இந்த ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ இங்கே ஏன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே வந்து ரியரில் சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஹைட்ராலிக். ஸோ வந்து பயங்கரமான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க பாருங்கள். ஆரியர் மறுபடியும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுங்க. பாருங்க, க்ளோஸ் ஆகிட்டு லைட்டு ஒரு செகண்ட் எரிஞ்சு க்ளோஸ் ஆகிடும். அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா, நமக்கு வந்து இப்போ டிரைவர் சைடு டோர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்மளால் வந்து லெஃப்ட் மிரரை 360 திருப்பிக்கலாம். நடுவில் பட்டன் ஆகிட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிக்கும். பட் இப்போ ஓப்பன் இதுவாகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த சிம்பிள் இது ஒரு மார்க் இருக்குது, அந்த ரைட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி நம்மளால் 360க்கு அதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும் இந்த கிளாஸை எப்படி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல மேட்டு மாதிரி ஒரு கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த இடத்துல ஃபினிஷிங்காக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு டோரில் இங்கே மட்டும் அது லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. லெதர் மாதிரி கொடுத்துட்டு இங்கே நார்மலாக எப்போவுமே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பனுக்கான லிவர். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஃபார்வர்டுங்க. ஒரு முறை அப் டவுன் கொடுத்தோன்னா அதுக்கு மாதிரி ஆஃப் ஆகிக்கும், க்ளோஸ் ஆகிக்கும். வேணும்னா ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம சென்ட்ரல் லாக் பண்ணிக்க முடியும். யாராவது பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணணுன்றதுக்காக இல்லாமல் இங்கே தான் மாஸ்டர் ஃபார்வர்டோடைய கண்ட்ரோல் இருக்கணுன்றது. பசங்க ஃபுல்லாக உள்ளே இருக்காங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண யாராவது பண்ணிவிட்டு உள்ளே வெளில தலையை நீட்டுவாங்க, கை நீட்டுவாங்கிறதுனால பண்ணக்கூடாது. சென்ட்ரல் லாக் கொடுத்துருவோம். இவ்வளோ தாங்க டோர். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே 2 பாட்டில் வச்சுக்க முடியும். இங்கே ஒரு பாட்டில், இங்கே ஒரு பாட்டில். ஓகேங்களா, 2 பாட்டில் வச்சுக்க முடியும். நல்லா ஃபேஸ் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் லைட்டு. ஸோ கீழே வந்து நமக்காக ஏதாவது பள்ளமேடு இருக்குது, ஏதாவது அழுக்கு இருக்குதுன்னா அது தெரியுதுக்காக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏதாவது டஸ்ட்டு கீழே இருக்கான்னு. அதை தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு 33. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 33ங்கிறது 34, 35 வச்சோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 or 2 பாயிண்ட் வந்து கம்மியாகிறதுனால அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டுங்க. சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1, 2, 3 ஓகேங்களா, எது வேணுமோ அந்த டைப் ஆஃப் டிசைனில் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் சீட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ வேணும், நமக்கு மேலே அப் டவுன் வேணும் அப்படின்னா அந்த மூவிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருது வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் சீட்டு. ஸ்பேன் எப்படியுமே கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ங்கிறது. வென்டிலேஷன் சீட்டு வேணுன்றதுக்கு பார்த்திங்கன்னா கீழே சீட்டில் ஃபுல்லாகவே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக அப்படியே ஹோல்ஸாக கொடுத்து இதெல்லாம் வென்டிலேஷன் சீட்டு. தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்குங்க பார்க்குறது. இந்த வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உள்ளே உட்காடுறேன். இந்த சீட்டோடைய மூவிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். டோர் இப்படி நான் லாக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு 1 வேணுமா 2 வேணுமா, இப்போ நான் 2 கிலோ இங்கே பாருங்கள் மூவ் ஆகுதுங்களா, ரொம்ப கிட்ட நெருக்குன்னு வருது. ஸோ 3 அமுகிறேன், 3 செட் பண்ணாதனால மூவ் ஆகலை. ஓகேங்களா, 1 நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசி வெண்ட்டுங்க. ஏசி வெண்ட் எப்பவுமே கொடுக்கக்கூடிய டிசைன் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் கிரேட்டாக இருக்கிறத நமக்கு கிளாஸை வந்து அந்த பின் சைடில் வியூ பார்க்கணுங்கிறதுக்காக இந்த டிசைன் எப்பவுமே வந்து இது இங்கேருந்தே இப்படி பிளாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு மாதிரி ஒரு கோடாக கொடுத்து ஒரு மாதிரி இது ஒரு இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே அதை மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏசி வெண்ட்டு ஃப்ரண்ட்லவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு கண்ட்ரோல் பேனல் கூட சேர்ந்தாப்புல ஒரு ஏசி வெண்ட்டு அப்படியே போய் லெஃப்டில் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட்டுங்க. டேஷ்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பெருசாக ஏதோ ஒரு மாதிரி கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், எங்கேயோ விநாயகர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா ஃபேஸியாக இருக்குங்க. இடம் அப்படியே தெளிவாக இருக்குது. நல்லா அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்.
ஸோ இங்கேயும் உங்களால் இந்த மாதிரி ஒரு விநாயகர் வச்சுக்க முடியும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கேஜெட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய டிஸ்பிளேங்க, பெருசாக இருக்குங்க பார்க்குறது. கிட்டத்தட்ட டிஸ்பிளேவோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 31.2 சென்டிமீட்டருங்க. ஓகேங்களா, இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 12.2 இன்ச்சு அளவுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குங்க, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, கீ பட்டன் அமுகினோடனே இப்படி தாங்க ஃபுல்லாக டாடா மோட்டார்ஸ்னு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஃபுல்லாக வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே, எல்இடி லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இங்கேருந்து எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கேயும் அப்படி சின்ன ஒரு எல்இடி லைட்டு. ஸோ நல்லாவே அந்த வெளியில் அவுட் சைடில் போடக்கூடிய ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி இல்லாமல் இதுவுமே நல்லா நீட்டாக கிளாஸினஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, கண்ட்ரோல் பேனல்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக எல்இடிங்க, ஃபுல்லாகவே எல்இடி. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் வேணும். இதில் இருக்கிற ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல்ஸ் பாருங்களேன். இங்கே அட்ஜஸ்ட் பண்ண டிஸ்பிளேலேயே உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வந்தோன்னா மேலே அங்கே ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்இடி லைட்லேயே க்ளோ ஆகிட்டு இருக்குது எல்லாமே. நான் கீ ஆஃப் பண்ண உடனே அப்படியே மொத்தமே ஆஃப் ஆகும் பாருங்களேன். ஓகேங்களா, இப்போ கொடுத்து 2 பட்டன் மட்டும் தாங்க. ஓகேங்களா, இதுவுமே இப்போ 2மே ஆஃப் ஆயிரும். ஸோ வெறும் அசார்டு இருக்கும், அதுவுமே கொஞ்ச நேரத்தில் கோலோ ஆகிறது நின்றுடுங்க. ஸோ ஓகேங்களா, இதுதாங்க இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் உண்மையிலே ஹாரியரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அது டாப் எண்ட் மாடலுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், அந்த ஒரு க்ளோனஸ், அந்த லைட்டு தாங்க இந்த ஹைலைட்டே இதில். ஓகேங்களா, இப்போ நான் மறுபடியும் கீ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். கீ ஆன் பண்ணோடனே எல்லா லைட்டுமே க்ளோ ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, இதில் ஃபாக் லேம்புக்கு என்ன வருமோ அந்த சிம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு உள்ளே இருக்கிற காற்று சர்க்குலேட் ஆகணுமா, வெளியிருந்தா ரியர், அந்த நார்மலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லா கார்லேயுமே இருக்குமோ அது. இது வந்து சிங்க்குங்கிற ஒரு வேர்டு மட்டும் இருக்கும், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் 2 பேருக்குமே ஈக்குவலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிங்க்கு கொடுத்துட்டாங்கன்னா இதுவுமே சிங்க் ஆகிடுங்க. ஸோ அதுக்கு தான் சிங்க்குங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஏசி ஆட்டோமேட்டிக்காக என்ன கண்டிஷன் எது மாதிரி உள்ள ஆட்டோ பட்டனு. ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. ஃபேன் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும்னா இங்கே ப்ளஸ் பண்ணிக்க முடியும், வேணும்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லாமே. இது கூட இல்லைன்னா 360 கேமரா கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 360க்கு என்னென்ன வியூஸ் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே. ஓகேங்களா, இங்கே இவ்வளோ பெரிய வியூ, நல்லா தெளிவாக ஹெச்டி குவாலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா, ஃப்ரண்ட் டாப் வியூ கேமராவும் சரி, ரியர் டாப் அந்த 360 மிரர் கேமரா நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதாங்க இங்கே. ஓகேங்களா, ரொம்ப விசிபிள் பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலுமே பார்த்துக்க முடியும். இங்கேயும் பண்ணிக்கலாம், இந்த சைடில் வேணும்னா இந்த சைட்லேயும் பார்த்துக்க முடியும். ரியரில் வேணும்னா நம்ம இங்கே டச் பண்ண ரியரில் பார்த்துக்க முடியும், ஃப்ரண்ட்டில் வேணும்னா ஃப்ரண்ட்லேயே டச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்பவே பெரிய பிக்சர்ஸ். இதை தாண்டி வந்து நம்ம பார்க்கறதுக்கு 2Dயில் பார்த்துட்டு இருக்கோம். இதே 3Dயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூங்க. இங்கே பாருங்களேன், காருடைய 360க்கு நமக்கு சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக காட்டுதுங்க. செம்ம சூப்பரான பிக்சர்ஸ். இது எல்லா கார்லையுமே இப்போ வந்துட்டு இருக்கு. இது வந்து பெருசாக நான் பேசல, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியாத அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக வந்துட்டு எல்லா 360க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஐயோ இந்த வியூலேயே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க சும்மா ஒரு காரை ஒரு 10 பேர் சுத்து போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ்ல வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு எனக்கே இன்ட்ரெஸ்டா இருக்குங்க இதை யூஸ் பண்றதுக்கு. பட் இந்த காரை வாங்கி அதை யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை நம்ம இதை பார்த்துட்டு ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. இவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கே ஃப்ரண்ட் ஆஃப் வியூ இந்த கொடுத்தனா ரெண்டு சைட்லையுமேங்க, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் இருக்கக்கூடிய 2 ஃப்ரண்ட்டு இந்த பட்டன் கொடுத்த உடனே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வியூ காட்டுங்க, பின்னாடி இருக்கக்கூடிய பம்பர் சைடில் வியூ இருக்குது, 2 சைடுமே காட்டுங்க. ஓகேங்களா, உண்மையிலே ஒருத்தான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா செட்டிங்ஸில் போனீங்கன்னா என்னென்ன இருக்கோங்கிறத நார்மலாகவே நம்மளால் எல்லா கார்லையும் இருக்கக்கூடிய அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உண்மையிலே இது ஒருத்தான ஒரு விஷயம் சொல்லலாம். பயங்கரமான ஒரு டிஸ்பிளே, நல்லாவே டாட்டா அதை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே கன்சோலுக்கு வருவோம். கன்சோலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது நல்லா வந்து ரொட்டேட் டைப்பில். ஓகேங்களா, என்ன வேணும் அப்படிங்கிறது நார்மல் மோடா, எக்கோ மோடா, ஆஃப் ரோட கண்டிஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீல்ஸ் பட்டன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால நிறுத்தி வண்டி ஓட்டிக்க முடியும். போர்ட்ஸ் டைப் வேணும் அப்படின்னா போர்ட்ஸ் டைப்புக்கான ஆப்ஷனும் கொடுத்து நம்ம வண்டி நல்லா பில்ட் பண்ணி நல்லா செம ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால நமக்கு ஒரே ஒரு பெரிய லிவர் கையில் இவ்வளோ வருஷம் பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை அளவுக்கு அழகாக இருக்குது, நல்லாவே சின்னதாக இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டிரைவ் மோடு, நியூட்ரலு, ரிவர்ஸு, இதில் வந்து என்னென்னா ஆட்டோ ஹோல்டு இருக்குங்க. அதாவது ஹீல்ஸில் இருக்கக்கூடிய சர்வலான இடத்துல நிறுத்துறீங்கன்னா ஆட்டோ ஹோல்டு பட்டனை நம்ம லாக் பண்ணிட்டு போயிட்டுனா நின்றுடுங்க. ஓகேங்களா. ஹேண்ட் பிரேக் ப்ராப்ளம்ங்கிறது வந்து நம்ம இப்படி போட்டு அந்த இதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் ஸ்மூத்தாக இருக்கணும்னு தான் பட்டன் டைப் ப்ரெஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அப்படினால ஆஃப் ஆயிரும். பட் ரன்னிங்கில் இருக்கும்போது ஹோல்டு பண்ணணும்னால இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங்கிறது நார்மல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 வாட்டரு ஜூஸ் பாட்டில் இல்லை ஏதாவது வந்து பர்ஃப்யூம் இந்த மாதிரி வைக்கக்கூடிய இவ்வளோ பெருசுக்கான அளவு கொடுத்துருக்காங்க. ஒரு 2லேருந்து 3 பாட்டில்ஸ் பிடிக்கிற மாதிரியான ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆம் ரெஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த இடம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அழகாக உள்ளே வந்து ஏதாவது கார்டு மாதிரி வச்சுக்கலாம். உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான திங்ஸு, ஐடி கார்டு இல்லை ஏதாவது ஒரு பொருள் உங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும், சேஃபாக இருக்கணும்னா அங்கே வைக்கலாங்க. 12 வோல்ட்டுக்கான ஒரு ஜாக்கி போடுற மாதிரி இங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க போகிறாங்களேன், 5 வோல்ட்டு 2.04 ஆம்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சி டைப்புக்கான ஒரு எல்லாமே ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா சி டைப் தான் யூஸ் பண்ணாங்க. சி டைப்புக்கான ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜிங் அடாப்டரில் இருக்கக்கூடியது அதையும் யூஸ் பண்ணி நம்மளால் சார்ஜ் போட்டுக்க முடியும். ஸோ இது நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இங்கேயுமே கொடுத்துருக்காங்க 45 வாட்ஸ் அளவு இருக்கக்கூடிய அந்த நார்மலாக இருக்கக்கூடிய கேபிள் நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு பென் ட்ரைவ், ப்ளூடூத் இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஒருத்தான ஒரு விஷயம் கன்சோல். ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து ரூஃப் டாப்லாம் பார்க்க போகிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. மிரர். ஓகேங்களா. மிரரில் வந்து ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லைட் இங்கே க்ளோ ஆகுது பார்த்தீங்களா, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சன்ரூஃப்க்கான இது SOS சேஃப்டி அவர் ஓகேங்களா. சேஃப்டிக்காண்டி ஏதாவது டோ இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படின்னு நமக்கு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ண உடனே பெரிய சன்ரூஃபுங்க. ஒரே ஒரு சிங்கிள் வேவுக்கான சன்ரூஃப் அப்படியே சும்மா பயங்கரமாக போகுது பாருங்கள். அது வரைக்கும் போதுங்க. பெரிய சன்ரூஃப். ஓகேங்களா. பெரிய சன்ரூஃப் போய் நின்றுட்டு இதில் இருக்கக்கூடியது என்னென்னா உள்ளே நான் இங்கே காட்டுற மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் போய் முடியுதுங்களா, அங்கே வந்து அந்த கிளாத்து போய் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன்றாயிருங்க. இந்த கிளாஸ் வந்து இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸு. இப்போ நாங்கள் மறுபடியும் லாக் பண்ணுற பாருங்க. இப்படி லாக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வருதுங்களா, இந்த கிளாஸ் வந்துருச்சா ஃபுல்லாக வந்து லாக் ஆகிரும். அப்புறம் அந்த கிளாஸோடு சேர்ந்து இது மெர்ஜ் ஆகினதுக்கப்புறம் இது இந்த கிளாத்து பின்னாடி இருந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிக்கிறோம். உண்மையிலேயே வந்து அப்படியே அதுக்கு என்னென்னா ஹைலைட்டு அங்கே ரூஃபில் லைட்டு கொடுத்துருப்பாங்க. சன் ரூஃபில் பார்த்தீங்கன்னா லைட்டு 2 சைட்லேயுமே. இந்த லைட்டு வந்து இந்த கலர் தானு கிடையாது, கலருமே பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் ஈஸியாக போய் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா. பாருங்கள் மூட் லைட்டு. ஸோ என்னென்ன மூடு வேணுமோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இதை கொடுத்துருக்காங்க. கலர் என்னென்ன கலர்லாம் இருக்குங்கிறத மூட் லைட்டு வந்து வேணுமா வேணாவா ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு, ரூஃபு எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு வேணான்னு சொல்லி ஆஃப் பண்ணானா ஆஃப் ஆகிடுங்க. ஓகேங்களா. டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ மூட் லைட்டுங்கிறது வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ரூஃப் லைட்டு வேணான்னு சொல்லி ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆன் பண்ணுறோம், மறுபடியும் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. மூட் லைட்டு சுத்தமாக எதுவுமே வேணான்னு சொல்லி டோட்டலாக ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிக்கும். ஓகேங்களா. இதுதாங்க விஷயம். ஸோ என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்க முடியும். பாருங்கள், நான் இங்கே மாற்ற அங்கே மாறும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான கலர் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நல்லாவே இருக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரைட்னஸாக வேணுமா இல்லை மைல்டாக வேணுமா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குங்க. இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. உண்மையிலே ஒருத்தான ஒரு விஷயம் சொல்லலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டுங்கிறது நார்மலாக இங்கே இந்த சைடில் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, இந்த டிரைவர் சைடு ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, சென்டர் லைட்டு. ஓகேங்களா, அது நார்மல் லைட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே வந்து நார்மலாக எப்பவுமே அந்த சன்வைசர் அந்த இது இருக்குது. இந்த இடத்துலையுமே சன்வைசர். இது இல்லைன்னா சன்வைசரில் டிரைவர் சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே நமக்கு லைட் அடியும். இப்படி ஓப்பன் பண்ணோடனே இதில் ஓப்பன் பண்ணலாம், அப்படி அழகாக லாக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அதே நார்மலாக எல்லா கார்லேயும் கொடுக்குற சப்போர்ட்டு தான், ஹேண்ட் ரெஸ்ட்டு. இங்கே டிரைவர் சீட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவிட்சு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே இங்கே ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாட்டர் கேன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். பெரிய திங்ஸு கொடை எதனா வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸ்பீக்கர் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பாருங்கள். க்ளோ பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. லைட்டு வந்து இப்போதைக்கு எரியல போல், ஸோ அது பார்க்கணும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இடம் இவ்வளோ பெருசுக்கு நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியுங்க. இதுலனா நான் இங்கே பாருங்கள், ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாத் லெதர் டைப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா லெதர் டைப் தாங்க. நம்ம இந்த டேஷ்போர்டுக்கு மேலே லெதர் டைப். நீங்கள் ஏதாவது கிராஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது போட்டு பொருள் வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம அடிச்சிட்டோம், இல்லை உடைச்சிட்டோம், இல்லை ஏதாவது குத்திட்டாங்கன்னா கீழ்ச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைப்பு தாங்க இது. இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுவாக கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் மாதிரி. இங்கே நம்ம ஏதாவது வந்து ராப் மாதிரி பண்ணிக்கலாம், மேலே வந்து ஒரு டிசைன் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒருத்தான ஒரு விஷயம் சொல்லலாம். கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைட்டு க்ளோ ஆகுங்க. நான் லைட் அடிக்கிறதுனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, லைட்டு க்ளோ ஆகும். கீ ஆஃப் பண்ணிட்டோடனே ஆஃப் ஆகிடும். டோட்டலாகவே ஆஃப் ஆகிடுங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்இடி டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் ஒருத்தா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஓப்பன் பண்ணோடனே ரைட் ஹேண்ட் சைடு டோரில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் அவுட் சைடு ஃபிட் பண்ண நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு அந்த நமக்கு வெளியே இருக்கக்கூடிய சன் வந்து நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியணும், இல்லை நம்ம உள்ளே இருக்க விசிபிள் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அழகாக பார்த்தீங்கன்னா கம்பெனியே நான் உங்களுக்காக டோரில் வந்து இந்த மாதிரியான ஒரு சன் ஒரு கிளாத் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. அதே நார்மலாக ஒரே ஒரு சுவிட்சு மட்டும்தாங்க. இங்கே நிறையா வந்துட்டு அதே ஃபினிஷிங்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ பிளாஸ்டிக்கு, இங்கே லெதர் டைப்பு, இங்கேயும் அதே மாதிரி லெதர் டைப்பு, வேறு எதுவுமே இல்லை. இங்கே என்னென்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரே ஒரு கர்வ் மாதிரி ஒரு வளைவாக ஒரு பொருள் மாதிரி ஏதாவது உள்ளே வச்சுக்கலாங்க. ஃபோன் வச்சுக்கலாம், இந்த ஃபோன் அப்படியே அழகாக ஃபோனுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு திங்ஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஒரு சின்ன வாட்டர் தான் பின்னாடி வைக்க முடியும், அந்தளவுக்கு பெருசாக இங்கே பண்ணிக்கலாம் டிசைனு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம்னாக்கா நல்லா பெருசாக வண்டிக்காரே பார்த்தீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணி போட்டிருக்காரு போல். செம்மையாக இருக்குங்க பின்னாடி தலையை வைக்கிறதுக்கு. இங்கே லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக இங்கே ஒரு லைட்டு, அங்கிட்ட ஒரு லைட்டு, இங்கே ஒரு கை வந்து ஹோல்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நார்மலாக எப்படி நம்ம ரைட் சைடு டோர் பார்த்தோமோ அதே கண்டிஷன் தாங்க, வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசு பாருங்கள். சஃபாரிக்கும் ஆரியிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, சஃபாரியில் பின்னாடி வந்து நமக்கு கூட்ஸ் பெட்ஸே இருக்காதுங்க. இதுதான் வீடியோ கூட கடைசி எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். சஃபாரிக்கு குட்ஸ் பெட்ஸ் கிடையாது, ஆனால் பட் வந்து பின்னாடி வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா உட்காந்துக்கலாம். 2 பேருன்றது 3 பேர் சிம்பிளாக உட்காந்துக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க இடம். ஓகேங்களா, 5 பேர் தாராளமாக சீட்டு போகலாம். நல்லா ஒருத்தான ஒரு வண்டின்னு சொல்லலாம். 5 பேருக்கு நல்லா தாராளமாக போகணும், நிறைய திங்ஸ் வச்சுட்டு போனோம்னா இது செம வண்டிங்க. ஒரு விஷயத்த மறந்துட்டேன். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோலுடைய பின் சைடில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்களேன், 5 வோல்ட்டு. பின்னாடி கூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து இங்கே நான் காட்டுறேன் பாருங்களேன். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. மடிச்சுட்டு பின்னாடி இருக்கிற சீட்டை மடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இடம். ஓகேங்களா, ஒரு 2 பேர் உட்காரக்கூடிய இடத்தைய ஒரு கூட் ஸ்பேஸ் ஆக்கி ஹாரியரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நான் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஓகேங்களா, பயங்கரமான ஒரு இடங்க. இங்கே பாருங்கள், நான் அங்கேருந்து வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு கூட் ஸ்பேஸ், எவ்வளோ பெருசு போகுது பாருங்கள். கை
என் கையை போய் எங்கள் செகண்ட் சீட்டில் தொடுது. அவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்க. கூட் ஸ்பேஸ் உண்மையிலே ஒருத்தான ஒரு வண்டின்னு சொல்லலாம். கூட் ஸ்பேஸ் அதிகமாக வேணும், 5 பேர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாரியை ட்ரை பண்ணலாம். பயங்கரமான ஒரு வண்டி, மிதக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுங்க. இங்கே பாருங்கள், ஜேபிஎல் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆடியோக்கெலாம் குறையே இல்லைங்க, செம சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ஒருத்தான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டிக்கி ஃபைனலாக மூட போகிறோம். ஸோ இதை டச் பண்ணுறேன், எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். உண்மையிலே ஒருத்தான ஒரு வண்டி. 5 சீட்டர் பயங்கரமாக. 5 பேர் போகணும், தாராளமாக போகணும், ரொம்ப லாங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாரியை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இது விட ஹைலைட் என்னென்னா, நான் அவ்வளோ தூரம் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேறு வண்டியும் வேறு ஃபீச்சரோடையும் நான் நெக்ஸ்ட்டு என்னையும் அப்கிரேட் பண்ணி புது வண்டியை நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே தேங்க்யூ இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த டாட்டா அப்படியே ஆரியர் என்ன மாதிரி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு காரோட வேறு ஒரு ஃபீச்சர்ஸோடு பார்க்கலாம்.